இரண்டாம் உலகப் போர் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது. ஹிட்லரின் நாஜி படை ஆயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது. இந்நிலையில் 1939 ஆண்டு செக்கோஸ்லாவேகியாவில் 669 யூத சிறுவர்கள் ஓரிடத்தில் இருப்பதை எப்படியோ தெரிந்து கொண்ட நாஜி படை அவர்களை கொன்று போட முடிவு செய்தது. இச்செய்தியை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நிக்கோலாஸ் வின்ஸ்டன் என்ற படை வீரர் அறிந்தார். அவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இரவோடு இரவாக அவர்களை கப்பலில் ஏற்றி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்து அவர்களது உயிரை காப்பாற்றினார். இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவெனில், இதை அவர் யாரிடத்திலும் சொல்லாமல் தனது நாள் குறிப்பில் மட்டுமே எழுதி வைத்திருந்ததுதான். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதை படித்து பார்த்து அவருடைய மனைவி, அப்போது இங்கிலாந்தை ஆண்ட 2ஆம் எலிசபெத் அரசியிடம் சொல்ல, அவர் நிக்கோலாஸ் வின்ஸ்டன் செய்த வீர தீர செயலுக்காக அவருக்கு விருது கொடுத்து சிறப்பித்தார். இந்த நிக்கோலாஸ் வின்ஸ்டன் தனது 106வது வயதில் 2015ஆம் ஆண்டு இறந்தார். ஆம், நாஜி படையினால் யூத சிறுவர்களுக்கு ஆபத்து வந்தபோது நிக்கோலஸ் வின்ஸ்டன் தனது உயிரை பணயம் வைத்து அவர்களை காப்பாற்றினார். இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது, ஆண்டவரே எனது உயிரை காத்தீர், அதனால் உம்மை ஏத்தி புகழ்வேன் என்று பாடுகிறார். ஒருவர் ஒரு நாட்டின் மன்னராகவே இருந்தாலும் அவருக்கு துன்பமோ ஆபத்தோ நோயோ வராது என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கும் இவையெல்லாம் வரும். இதை தாவீதின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சாதாரண ஆடும் மேய்க்கும் சிறுவனாக இருந்து இஸ்ரேலின் மன்னராக உயர்ந்த தாவீதுக்கு அவர் மன்னராவதற்கு முன்னும் பின்னும் ஆபத்துக்கள் வண்ணமாய் இருந்தன. அத்தகைய வேளைகளில் அவர் உதவி வேண்டி ஆண்டவரை மன்றாடினார். ஆண்டவரும் அவரது வேண்டுதலை கேட்டு அவருக்கு நலமளித்தார். அவரது உயிரை எதிரிகளிடமிருந்து காத்தார். படுகொலையிலிருந்து அவரை கைதூக்கி விட்டார். இதற்கு நன்றியாக அவர்